கம்பு லட்டு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கம்பு மாவு வந்து 200 கிராம், மண்டை வெல்லம் 150 கிராம், நெய் 3 டீஸ்பூன், ஏலக்காய் 3. முதல்ல மண்டை வெல்லத்தை வந்து பாகு வச்சு எடுத்துடலாம். இதை பாகு பதம் தேவையில்லை, நல்லா கரைஞ்சி அதில் உள்ள மண் எடுக்கிறதுக்காக நான் வந்து அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன், கொதிக்க வச்சிடலாம். அடுப்பில் வச்சிட்றேன். கரைஞ்சா போதும், நல்லா கரைஞ்ச உடனே வடிகட்டி எடுக்கணும். ஏன்னா நம்ம சாப்பிடும்போது மண் வரும், அதனால் நான் கரைக்கிறதுக்காக தான் அந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூடு பண்ணுறேன். பாருங்கள், மண்டவெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டிடலாம். இது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம கம்பு மாவு வந்து வறுத்து எடுக்கணும். அடுப்பில் வடைச்சட்டி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். கம்பு மாவை வந்து நான் அதில் கொட்டிக்கிறேன். இப்போ கம்பு மாவு இல்லை, கம்பு தான் இருக்குன்னா நம்ம கம்பையே நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் பொடிச்சிக்கலாம். நான் வந்து மாவு இருக்கனால அப்படியே நான் வறுக்கிறேன், நெய்யில் வறுத்துடுறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துருங்க. வாசம் வரும், அந்த வாசம் வர்ற வரைக்கும் நம்ம வறுக்கணும். அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், ஆறட்டும். இப்போ லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிச்சம் உள்ள 2 டீஸ்பூன் நெய்யையும் ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காவை பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பாகு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடியில் வந்து ட்ரையாக மாவு இல்லாத அளவுக்கு பாகு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆறினோடனே நல்லா பிடிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க. பாருங்கள், அடியில் மாவே இல்லை. இந்த மாதிரி ஆனவுடனே நம்ம வந்து பாகு ஊற்றுறதை நிறுத்திக்கலாம். ஆறட்டும். ஆறினோடனே உருண்டை பிடிச்சிடலாம். பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டிடலாம். இப்போ பத்தலை, ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பாக, தப்பு இல்லை. பாருங்க, கரெக்டாக வந்துருச்சு. இந்த லட்டு வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிட்லாம். சத்தான உருண்டை. கம்பு வந்து சிறுதானியத்தில் வந்து நல்லா சத்தானது, அதனால் நம்ம பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம், சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். டெய்லி ஒரு உருண்டை கொடுங்க, வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க.
இதில் வந்து ஒரு 12 லட்டு வரும். சத்தான கம்பு லட்டு ரெடி.